சந்தியா எங்கே உட்காரு, நான் கொஞ்சம் அன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். அன்லோடா? ம். சொல்லுமா. ஹாய் ஆவது கீயாவது ஃளைட்ட விட்டு இறங்கி எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க இருக்க? அதான் நான் பார்த்தேன். இறங்கி இவ்ளோ நேரம் ஆச்சே, இன்னும் உன்கிட்ட இந்த போன் வரலையேன்னு நினைச்சேன். அது சரி, நாளைக்கே உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சுன்னா அப்ப தெரியும் எவ்வளவு பெரிய டென்ஷன். இல்லம்மா, ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கார்ல வந்துட்டு இருக்கேன். சரி ஜாக்கிரதையா வா. அந்த டிரைவர் கிட்ட வேணும்னா இன்னொரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க சொல்லு. வேகமா போக வேண்டாம்னு சொல்லு. பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலான்னு இருக்கேன். என்னடி, ஏதாவது வம்பு கும்பு இழுத்துட்டு வந்திருக்கியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. குட் நைட். சேர்ந்து சரக்கு அடிப்போமா? தண்ணி அடிக்கலாமா? என்னது? பியர்மா, பியர். What rubbish are you talking? இங்கிலீஷ் எல்லாம் பேசுறியே, அப்போ தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லையா? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வித்தவுட் மை பர்மிஷன் ஏன் கண்ணத்தை நீ எதுக்கு டச் பண்ண? எதுக்கு டச் பண்ண? உன் பர்மிஷன் இல்லாம உனக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? கொடுக்கட்டுமா? ஏய், நீ சந்தியாவை கமெண்ட் பண்ணா she deserves it. ஏன்னா அவ அந்த அளவுக்கு அழகா இருக்கா. அவளை வர்ணிச்சிருந்தா கூட உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா தண்ணி அடிக்க வரியோ முத்தம் கொடுக்கட்டுமான்னு கேக்குறிய. இதே வார்த்தையை நீ தண்ணியை போட்டுட்டு உன் அக்கா தங்கச்சி கிட்டயோ இல்ல உங்க அம்மா கிட்டயோ கேப்பியாடா? கேப்பியாடா? நீ எம்எல்ஏ பையமலையா கைய வச்சிட்டல, இந்த சிட்டியை விட்டு எப்படி தாண்டறன்னு பாத்துறான்டா. இந்த சிட்டியை விட்டு தாண்டி போகணும்னா 4 வழிதான் இருக்கு. ரைட்ல போனா போரூர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர். லெஃப்ட்ல போனா கோவளம், கொட்டிவாக்கம், பாண்டிச்சேரி. நேரா போனா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர். வடக்க போனா புழல், ரெட்டேரி, ரெட் ஹில்ஸ். ஆனா நீ உயிரோட இங்க இருந்து போகணும்னா வேற வழியே இல்ல. என்ன தாண்டி போகணும். தாண்டிடுவீங்களா இல்ல என்ன தாண்டறதுக்கு யாராவது ஆம்பளை இங்க இருக்கீங்களா? ஆம்பளைங்க யாருன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்கடா. எப்படி அடிக்கணும்னு நான் காட்டுறேன். ஆனா என் காதுல மட்டும் ஐயோ அம்மான்னு அலறதான் கேட்கணும். சந்தியாவை தொற்றுவியாடா நீ? சந்தியாவை தொற்றுவியா? ஏன் முன்னாடி அவளுக்கு முத்தம் கொடுக்க வரியா நீ? யார் தெரியுமாடா அவ? யார் தெரியுமாடா? என்ன தைரியம் உனக்கு? ஏய், ஏன் முன்னாடி அவளுக்கு நீ முத்தம் கொடுக்க போறியா? குட்றம் குட்றம், உனக்கு தைரியம் இருந்தா குட்றம் குட்றாங்கடா, குட்றம் ஓடா. சந்தியா வா சாப்பிடலாம். எக் புர்ஜி சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும். இங்க ரொம்ப ஃபேமஸ். ஏய், கொஞ்சம் மரியாதையா கூப்பிடு. சந்தியா அவங்க பேரு. சந்தியா மேடம், நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? உங்களை விசாரிக்கணும். முடியாது. ஏய், நீ யாரா? உனக்கு என்ன சம்பந்தம்? இவ என்னோட வைஃப். கழுத்துல தாலி இல்ல, கால மெட்டி இல்ல. நாங்க மோதிரம் மாத்திக்கிட்டோம். சந்தியா வா, வீட்டுக்கு போலாம். பசங்க காத்துட்டு இருப்பாங்க.
என் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட்ட நான் கொன்னுடுவேன். சொல்லு உன் எம்எல்ஏ கிட்ட. சாரி சந்தியா, வேற வழி தெரியாம அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். அது பொய்யா இருந்தாலும் 5 நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்தேன் கார்த்திக். வசந்தி இருந்த இடத்துல நீ இருந்திருந்தா என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கும் சேம் ஃபீலிங் கார்த்திக். வசந்தியை நீ லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்திருக்க கூடாதா? நல்லா இருந்திருக்கும். எல்லாமே கனவா போச்சு. சந்தியா, சந்தியா, சாரி, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, தூங்கிட்டேன். என் வீடுதான். எங்க அப்பா அம்மாவை இன்ட்ரோ பண்றேன். இப்ப எதுக்கு? ஏய் பரவாயில்ல, வா வா சொல்றேன். வா சந்தியா. அம்மா, 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 இவதான் சந்தியா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்க உங்க மருமக? என்ன காதலிக்கிற பொண்ணு, என்ன புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு. நீங்க தான் எங்க மேரேஜை பத்தி அவங்க வீட்டுல பேசணும். நீ என்ன சொல்ற கார்த்திக்? உனக்கு எனக்கும் மேரேஜா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சந்தியா. நான் உன்கிட்ட சொன்னதும் உண்மைதான். அது என் ஃப்ரெண்டோட லைஃப். ரவிது என்னது இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்தா. நான் தான் பக்கத்துல இருந்து அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னடா இதெல்லாம்? அவளை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா. நாங்க சரியான ஜோடி இல்ல. என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருந்தீங்க? அது என்ன பத்தி அவளும் அவளை பத்தி நானும் சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிடா. அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் கடமை எதையும் செய்யக்கூடாதுன்றா. நீ எனக்கு பாரமா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இந்த உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமாடா? லவ் பண்ண பொண்ணை விட தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட வைஃப் கிடைச்சவன் தான். ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் அப்பல இருந்து எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், கல்யாணம் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா உன்னை பார்த்தப்பவே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் மாதிரியும் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண அப்படி நடந்துப்பேன், இப்படி நடந்துப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன், நீ தான் என் உலகம்னு உன்னை எதிர்பார்க்க வச்சு நான் லவ் பண்ண வச்சிருப்பேன். ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் இந்த நாடகமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், என் ப்ரிஃபரன்ஸ் என்ன, என் டைமிங்ஸ் என்ன, என் லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன். என்னோட அதிர்ஷ்டம் நீயும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற சந்தியா? ஸ்டாப் த கார். நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். கார்த்திக், ஸ்டாப் த கார். என்னாச்சு சந்தியா? டெஸ்ட் பண்ணி பாக்குறியா கார்த்திக்? என்ன ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துக்குவா, ஆனா அவளை ஏமாத்தினா மட்டும். ஏமாத்தனா?
வாட் டு ஐ மீன்? இந்த 3 நாளா நீ என்ன ஏமாத்திருக்க. நீ சொல்றத கேட்டு உன் மேல துளி கூட டவுட் வரல கார்த்திக். அவ்வளவு அழகா நடிச்சிருக்கல. உன்னை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் அப்படியே நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? உன் வைஃப் பத்தி சொன்ன போது ஐயோ அந்த இடத்துல நாம இருந்தா இவனை எவ்வளவு நல்லா பாத்துருந்துருக்கலாம்னு ஏங்குன. இப்ப அது எல்லாத்தையும் பொய்யுங்கிற. என்ன சந்தியா, நான் இதெல்லாம் சொன்னது உன் நல்லதுக்காக தான். ஏன் நல்லதுக்கா? நாளைக்கே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு சாரி சந்தியா, நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜஸ்ட் ஒத்து வருவியா நான் சோதிச்சு பார்த்தேன். இது எல்லாமே டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டா? சந்தியா, இதெல்லாமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கதா. சரி, என்ன பத்தி புரிஞ்சுக்கதான் வந்தேங்கிற. அப்படி என்னத்தை தான் புரிஞ்சுக்கிட்ட? சந்தியா, அது நான் சொல்லட்டுமா? இவ ஒரு எமோஷனல் ஃபூல், பைத்தியக்காரி. இவ எதை சொன்னாலும் நம்பிடுவா. இவள லைஃப் பூரா எப்படி வேணா ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்ட இல்ல கார்த்திக்? சந்தியா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள காதலே இல்லைனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ என்னோட இமோஷன்ஸோட விளையாடிட்ட. அதத்தான் என்னால தாங்க முடியல. பொண்ணுங்க எதிர்பார்க்கறது கிளாரிட்டி கிடையாது, நம்பிக்கை. அது உன் மேல இருந்துச்சு, இப்ப சுத்தமா போச்சு. உன்னை மறக்கிறது எனக்கு கஷ்டம்தான். ஏன்னா உன்ன மாதிரி எனக்கு நடிக்க வராது. பட் மறக்க தான் போறேன். I hate you. சந்தியா, சந்தியா ப்ளீஸ். எப்படிமா இருக்க? ஃபாரின்ல இருக்கிறவங்க கண்ணு, ஃபிளைட்ல இருக்கிறவங்க கண்ணு, ஊர்ல இருக்கிறவங்க கண்ணு, உங்க அப்பாவுடைய கண்ணு, எல்லா திருஷ்டியும் ஒழியணும். ஏன் திருஷ்டி என்னடி? பின்ன மத்தவங்களை விட உங்க கண் திருஷ்டி தான் ஜாஸ்தி. ஆஹா, எப்படிமா இருக்க? என்னடி எல்லாத்துக்கும் இப்படி அப்படின்னு தலையாடுற? கொஞ்சம் வாயை திறந்து பேசு. ஃபாரின் போன உடனே தமிழையே மறந்துட்டியா என்ன? முதல்ல நீ உள்ள போமா. உங்க அம்மா எல்லாத்தையும் இங்கே கேப்பா போல இருக்க. போ.